நில மோசடிக்காக அசல் ஆவணங்கள் கைமாறியதாக குற்றச்சாட்டு. சார் பதிவாளர் அலுவலகத்தில் காத்திருந்த அதிர்ச்சி. கிரிமினல் நடவடிக்கை கோரி கரூர் எஸ்பியிடம் மனு உள்ளிட்ட தகவல்களுடன் நமது செய்தியாளர் நரேன் ஆதித்யா தரும் விரிவான செய்தி. முன்னாள் அதிமுக போக்குவரத்துத்துறை அமைச்சரும் தற்போதைய கரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது அதிமுகவின் அரவக்குறிச்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் கலையரசன் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நில மோசடி புகார் அளித்துள்ளார். இந்த விவகாரம் கரூர் மாவட்ட அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து அதிமுக ஒன்றிய செயலாளர் கலையரசனிடம் பேசினோம். கரூர் தோரணக்கல்பட்டி அருகே டி. செல்லாண்டிபாளையத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி வகையராவிடமிருந்து அரவக்குறிச்சி வட்டம் புங்கம்பாடி மேற்கு கிராமத்தில் 6 ஏக்கர் 39 சென்ட் நிலத்தை பணம் கொடுத்து வாங்கினேன். இதற்கான கிரயபத்திரம் கடந்த ஆகஸ்ட் 14, 2020 அன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. அரவக்குறிச்சிக்கு பேருந்து நிலையம் கட்டுவதற்காக தடாகோயில் அருகே நிலம் கேட்ட அப்போதைய போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் வேண்டுகோளுக்கு இணங்க எனது நிலத்திலிருந்து 1 ஏக்கர் 80 சென்ட் நிலத்தை கடந்த ஜனவரி 11, 2021 அன்று தமிழக ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் லிமிடெட் மேலாண்மை இயக்குனருக்கும் தானமாக பதிவு செய்து கொடுத்தேன். இதற்கான பதிவு செய்த பத்திரம் மற்றும் அசல் பத்திரம் ஆகிய இரண்டும் என்னிடமே இருந்தன. இந்நிலையில் கடந்த ஜனவரி 31, 2026 அன்று இரவு 10 மணிக்கு மேல் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் என்னை அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது சுப்பிரமணி வகையராவினர் உங்களுக்கு விற்ற நிலம் போக மீதி இருக்கும் இடங்களை பாகப்பிரிவினை செய்ய உள்ளதால் அவர்களுக்குள் இருக்கும் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டியுள்ளது. எனவே நீங்கள் கிரயம் வாங்கிய அசல் ஆவணங்களையும் பேருந்து நிலையத்திற்கு தானமாக வழங்கிய ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு காலையில் வாருங்கள் என கூறினார். அடுத்த நாள் பிப்ரவரி 1, 2026 அன்று காலையில் பள்ளப்பட்டியில் மருத்துவ முகாம் ஏற்பாடுகள் இருந்ததால் என்னால் செல்ல முடியவில்லை. அதனைத் தொடர்ந்து மறுநாள் பிப்ரவரி 2, 2026 அன்று காலை சுமார் 7 மணியளவில் அசல் பதிவு ஆவணங்களுடன் கரூரில் உள்ள எம்.ஆர். விஜயபாஸ்கரின் வீட்டுக்கு சென்றேன். அங்கு சுப்பிரமணியை வரவழைத்து பேசிய எம்.ஆர். விஜயபாஸ்கர், சுப்பிரமணி, அவரது சகோதரர் மற்றும் சகோதரி ஆகியோருக்கு இந்த நிலத்தைச் சுற்றிலும் சொந்தமாக சுமார் 50 ஏக்கர் நிலம் உள்ளது. அதை பாகப்பிரிவினை செய்ய உள்ளார்கள் என கூறி என்னிடமிருந்து அசல் ஆவணங்களை வாங்கினார். பின்னர் அதனை சுப்பிரமணியிடம் கொடுத்து நகல் எடுத்துக்கொள்ளுமாறும் நகல் எடுத்தவுடன் அசல் ஆவணங்களை மீண்டும் என்னிடம் ஒப்படைத்து விடுமாறும் கூறினார். அந்த சமயத்தில் என்னிடம் நகல் இல்லாததால் அமைச்சர் மீதான நம்பிக்கையின் பேரில் நான் அசல் பத்திரங்களை கொடுத்துவிட்டு ஊர் திரும்பினேன். அதன் பிறகு இருவரும் தேர்தல் வேலைகளில் மும்முரமாக இருந்ததால் தேர்தல் முடியும் வரை அசல் ஆவணங்களை நான் திரும்ப வாங்கவில்லை. தேர்தல் முடிந்த சில நாட்கள் கழித்து எம்.ஆர். விஜயபாஸ்கரிடம் கேட்டபோது நான் சுப்பிரமணியிடமிருந்து ஆவணங்களை வாங்கவில்லை, நீயே அவரிடம் வாங்கிக்கொள் என சொல்லிவிட்டார். இதனைத் தொடர்ந்து 2 முறை கேட்டும் தருவதாகச் சொன்ன சுப்பிரமணி இதுவரை அசல் பத்திரங்களை திரும்ப கொடுக்கவில்லை. இதற்கிடையே கடந்த மே 20, 2026 அன்று எனக்கு சொந்தமான அந்த இடத்தில் 2 ஏக்கர் நிலத்தை தனியார் ஒருவருக்கு விற்பனை செய்வதற்காக வழிகாட்டு மதிப்பை, அதாவது கைட்லைன் வேல்யூவை சார் பதிவாளர் அலுவலகத்தில் கேட்டு குறித்து வரச் சொல்லி ஒருவரை அனுப்பினேன். அப்போதுதான் எனக்கு சொந்தமான அந்த நிலத்தை பத்திர பதிவு செய்ய தடை கோரி அரவக்குறிச்சி சார் பதிவாளர் அலுவலகத்தில் சுப்பிரமணி மனு கொடுத்திருப்பது தெரியவந்தது. மேலும் அந்த நிலத்தின் மீது நான் சுப்பிரமணியிடம் 25 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருப்பதாக பொய்யான தகவலையும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். நான் பணம் வாங்கியதாக அவர் குறிப்பிடுவது எனக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. என்னை திட்டமிட்டு மோசடி செய்து ஏமாற்றுவதற்காகவே எம்.ஆர். விஜயபாஸ்கர் மூலம் என்னிடமிருந்து அசல் பத்திரங்களை பெற்றது தற்போதுதான் தெரியவந்துள்ளது. எனவே என்னை ஏமாற்றி மோசடி செய்து என் அசல் ஆவணங்களை பெற்றுக்கொண்டு தர மறுக்கும் சுப்பிரமணி மற்றும் அவருக்கு துணையாக இருந்தவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுத்து எனது அசல் ஆவணங்களை பெற்று தருமாறு கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளேன் என்றார். இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் பெறுவதற்காக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை தொடர்பு கொண்டபோது அவர் இணைப்பை துண்டித்தார். அதன் பிறகு அவர் அழைக்கவில்லை. முன்னதாக கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் போலி ஆவணங்கள் மூலம் மோசடியாக பத்திரப்பதிவு செய்து கொண்டதாக புகார் எழுந்தது. அசல் ஆவணங்கள் உரிமையாளரிடமே இருந்த நிலையில் அவை காணாமல் போய்விட்டன என்று போலி சான்றிதழ், அதாவது நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் பெற்று இந்த மோசடி அரங்கேற்றப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நிலையில் நீதிமன்றத்தில் அவரது முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து சுமார் 5 வாரங்களுக்கும் மேலாக தலைமறைவாக இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கரை தனிப்படை போலீசார் கடந்த 2024 ஜூலை 16 அன்று கேரள மாநிலம் திருச்சூரில் வைத்து அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். பின்னர் இந்த வழக்கில் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆட்சி
அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவரின் அரசியல் சித்து விளையாட்டுகள் மட்டும் ஓய்வதே இல்லை என்கிறார்கள் நன்கு அறிந்த கரூர் நகரவாசிகள்.